அன்பு நேயர்களே, என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மனவேதனையில் வந்த வரிகள் பாடி வைத்தார் கவிஞர். நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று படாத துன்பங்களை அனுபவித்து பெற்று தந்ததை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்து விட்டோம். இந்த சுதந்திரம் சாராய கடைகளுக்குத்தான் பெரும் நன்மையாகவும் குடும்பங்களுக்கு கொடுமையாகவும் அமைந்துவிட்டது. ஏனென்றால் கண்கூடாக காண்கின்றோம் அவல நிலைகளை. இதை பற்றி ஆட்சியாளர்கள் கவலைப்படுகிறார்களா? இல்லை. வீணில் கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா என்று இளம் விதவைகளை பார்த்து மனம் வெதும்பி அந்த காலகட்டத்தில் கவிஞர் ஒருவர் பாடி வைத்தார். இப்பொழுது பெரும்பாலும் வீடுகளில் வேரில் பழுத்த பலாப்பழங்கள் வேதனைகளை சுமந்து சுமந்து அழுது அழுது கிடக்கின்ற உயிருள்ள நற்கனிகள். இவைகளின் கண்ணீர் தீயோர்களை விட்டு வைக்குமா? காலக்கொடுமை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரையில் சீர்கட்டு போய்விட்டார்கள். மண்டை ஓடு உடைந்து கொடியை பிடித்தவாறு உயிரை விட்ட திருப்பூர் குமரனும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதால் ஆங்கிலேயர் காலத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சிறையில் அனுபவித்த கொடுமைகளை வார்த்தைகளால் சொல்லதான் முடியுமா? திரு பாஷ்யம் என்பவர் மூவர்ண கொடியை கோட்டையில் ஏற்ற என்னவெல்லாம் செய்தார். அதுவும் ஒரு தனி மனிதராய். திகிலூட்டும் திரைப்படங்கள் தோற்றே போகும். சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த ஒவ்வொரு மகத்தான செயலும், தங்கள் உயிரை கொடுத்து நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் இன்று எப்படி கையாள்கின்றோம்? ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று பாடிய கவிஞர் இன்று இருந்திருந்தால் வளர் இளம் பருவத்தினரை கண்டு மனம் வேதனை அடைந்திருப்பார். ஏனென்றால் பெண் சுதந்திரம் அந்த அளவிற்கு சீர்கட்டு கிடக்கின்றது. இவையெல்லாம் எப்பொழுது மாறும்? ஒழுக்கம் ஒழுக்கம் என்று பிதற்றுகின்றார்களே பழமைவாதிகள் என்று வயது வைக்கிறார்கள் வாழ முடியாதவர்கள். ஒழுக்கமாய் வாழ்வது ஒரு சிறந்த தவம், மனதால் செய்கின்ற பெருந்தவம். அம்மா துர்கா சுதந்திர காற்று நச்சுக்காற்றாய் இருக்கின்றது. நஞ்சை அழிக்க விடமுண்ட கண்டரின் துணையே விரைந்து வா தாயே, உக்கிர கோலத்துடன் ஓடிவா, ருத்திர தாண்டவம் ஆடு, நீ சுதந்திர தேவிதானே அம்மா. கவலைகளிலிருந்து உன் மக்களை காப்பாற்று. மாய வலைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய் தாயே, காத்திருக்கின்றோம். வாழ்க பாரதம்.